பிரைஸ் அலாட் 18th ஆஃப் ஆகஸ்ட். இன்னைக்கு இசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது, செய்வேன், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு ரூத் 3:11 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்துருப்பாரு. அந்த வாக்கு தத்தங்கள் சிலருக்கு உடனடியாக நிறைவேறிடும், சிலருக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்பட போகுதுன்ட்டு. இப்போ இருக்க உங்கள் சூழ்நிலை இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். உங்கள் சுற்றி இருக்கிறவங்க இனி உங்கள் வாழ்க்கை மாறவே மாறாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் உங்களுக்கே கூட அந்த மாதிரி தோணியிருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் தான் கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்வேன் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணணும்னா அவரை மாத்திரம் நம்பணும். சில நேரங்களில் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுறதுக்காக தேவன் அமைதியாக இருக்கலாம். ஆனால் உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த வாக்குலேருந்து அவர் மாறவே மாட்டார். ஏன்னா அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனும் இல்லை, மனம் மாறுறதுக்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் இல்லை. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் இப்போ இருக்க இந்த சூழ்நிலைகளையோ இல்லை மனிதர்களையோ உங்கள் அறிவையோ கூட பார்த்து உங்கள் பாதையை மாற்றிடாதீங்க. அவரை மாத்திரம் நம்பி நடந்துகிட்டே இருங்க. உங்களுக்கான வாசல்களை அவர் திறப்பார். நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாய் முடிவு உண்டு. ஸ்டே வித் ஜீசஸ். ஹேவ் அ பிளெஸ்ட் டே.